இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நோ ரூல்ஸுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அது லஞ்சுக்கு இட்லி கொண்டு போனாலும் சரி, பக்கத்தில் ஒரு காய் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதையே பழக்கப்படுத்தியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஊடே வந்து பையன் கையை நீட்டி டேஸ்ட்டுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டான். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸில் நல்லா அமுத்தி அமுத்தி சாப்பாடு வச்சு கொடுத்துருவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த எக் ஃப்ரைட் ரைஸை நான் என்னோடய மெத்தடில் எவ்வளோ சிம்பிளாக செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயத்துக்கு அளவாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு மீடியம் சைஸ் குட்டி தக்காளியை இந்த மாதிரி பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா சீக்கிரம் வதங்கிடும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை விட்டு ராஸ்மல் போக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ராஸ்மல் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டு 3 முட்டையை உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. சாப்பாடு எத்தனை பேருக்கு கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, முட்டையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்குங்கிறதுனால 3 முட்டை சேர்த்துருக்கேன். ஹோம்மேட் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா முட்டையை நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா வறுத்து விடும்போது அடிப்பிடிக்காமல் சூப்பராக அந்த மணமை பார்த்திங்கன்னா அவ்வளோ மணமாக இருந்துச்சு. நல்லா முட்டை சுருண்டு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸும், ஒரு 1/4 மூடி எலுமிச்சப்பழ சாறும், கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா மல்லித்தலையும் சேர்த்து உதிரியாக வடித்த சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. சாதம் கிளறும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி சாதம் கிளறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரெகுலராக சாதம் வடிக்கிறத விட கொஞ்சம் விதையாக இருந்தால் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. நார்மல் ரைஸில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நான் வைக்கிற மாதிரியே இந்த நல்ல டப்பா ஃபுல்லாக அமுத்தி வச்சு குழந்தைங்க எல்லோரும் நல்லா சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. சாப்பாடு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் கூட என்ன சாப்பாடு கொடுத்தாலும் கூடவே ஒரு காய் வச்சு கொடுத்து பழக்கி பாருங்கள். குழந்தைங்க காய்கறி ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. டேஸ்டான பொடலங்காய் பொரியலோட இந்த ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோஸ் எல்லாம் பார்த்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.